கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், இல்ல ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். என்ன இந்த ப்ளூ சிப், எப்படி இந்த பெயர் வந்துச்சு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ளூ சிப் சொல்லலாம், இல்ல எந்தெந்த ஃபண்ட் எல்லாம் ப்ளூ சிப் ஃபண்ட் சொல்லலாம் அப்படிங்கிறது. சோ அதை தாண்டி வந்துட்டு என்ன டாப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்மளுடைய இண்டெக்ஸ்ல இருக்குது, இல்ல நம்மளோட ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்ல எதெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லயும் எதெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் ஒரு டாப் 5 ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல் சென்டர் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு சொன்னோம். ஓகே, என்ன இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை டீட்டெயிலா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர்ல இந்த ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த காயின் கேஷினோ அப்படிங்கிற கேம், அதாவது போக்கர்ஸ் கேம் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேசினோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு அது ஒரு பொழுதுபோக்காகவும் கோவாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ல இல்ல மிகப்பெரிய கிளப்ல எல்லாம் கேஷினோ ரொம்ப ஃபேமஸ். ஓகே, சோ அதுல இந்த காயின்ஸை பயன்படுத்துவாங்க. ஓகே, அந்த காயின்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல இருக்கும், ரெட், பிளாக், ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் என்ன சொல்றது, கரன்சி மாதிரி பயன்படுத்துவாங்க. நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது ஒரு கரன்சி நம்ம வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நீங்க ஷாப்பிங் மால்ல போயிட்டு ஒரு டாப் டெரேஸ் ஃப்ளோர் போனீங்கன்னா கேம்ஸ் கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி இருக்கும். அங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் 1000 பைசா வாங்கிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இன்சர்ட் பண்ணி மிஷின்ல நீங்க விளையாடலாம். அந்த மாதிரி இந்த காயின்ஸ் ஆக்சுவலி பயன்படுத்திட்டு கேஷ் விளையாடலாம். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இந்த காயின்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுங்க, அதுக்கப்புறம் டீடைல் என்னன்னு சொல்றேன். ஓகே, சரி, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எப்படி இந்த பெயர் வந்துச்சு, யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவர் ஜிங்கோல்ட் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ்ல ஒர்க் பண்ணாரு. அதாவது யூஎஸ் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துல ஒர்க் பண்ணாரு. இவரு தான் முதல்ல 1923 ப்ளூ சிப் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாரு. ஓகே, அது பர்டிகுலர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அந்த வேர்டு இவர் கொண்டு வந்ததுனாலதான். ஓகே, என்ன இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ங்கிறது ஹைலி பிரைஸ், அப்புறம் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ், இல்ல மோஸ்ட் வேல்யூபிள் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றது, என்னோட ப்ளூ சிப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஐகானிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் வேல்யூபிள் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ளூ சிப் அப்படிங்கும் போது என்ன சொல்றது, ஒரு கூட்டத்துல ஒரு தனித்திறமையா உள்ளது, ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது, அந்த மாதிரி உள்ளது ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல 5000 பங்குகள் இருந்தாலும் பிஎஸ்சில, இதே ஒரு என்எஸ்ல எடுத்தா 1600 பங்குகள் கிட்டத்தட்ட இருக்கு. இந்த பங்குகளை ஐகானிக்கா உள்ளதை ப்ளூ சிப் சொல்லுவாங்க. அப்ப எதை எங்க இருந்து எது வரைக்கும் ப்ளூ சிப் சொல்லலாம் அப்படிங்கிறது நான் தகவலை சொல்றேன். ஓகே, சோ ஓவரால் பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் அப்படிங்கிறது ஹைலி பிரைஸ் ஸ்டாக், ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் தென் மோஸ்ட் வேல்யூபிள் ஹோல்டிங் சொல்லுவாங்க. சரி, எங்க இருந்து வந்துச்சு இந்த வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்கர் கேம். போக்கர் கேம் இன்னைக்கு நீங்க போய் கம்ப்யூட்டர்ல நம்ம கார்ட்ஸ் விளையாடுவோம், சீட்டு விளையாடும் இல்லையா, சோ இதுதான் போக்கர் கேம். பொதுவா இந்த சீட்டு விளையாடுறது அப்பல இருந்து நம்மளோட பேரண்ட்ஸ் உங்களை கண்டிப்பாங்க, ஏன்னா இது கேம்பிளிங் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விவரம் தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு பொழுதுபோக்காக விளையாடுறாங்க. ஆனா அந்த ஆதி காலத்து எடுத்தீங்கன்னா இது ஒரு கேம்பிளிங் விளையாட. இதனாலதான் இதை சில நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணி அந்த ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் அது ப்ராப்பரா புரியாதவங்க. ஓகே, சரி, அப்படிங்கும் போது இந்த போக்கர்ல நான் காட்டின இந்த காயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மல்டி கலர் காயின்ஸ், அதாவது நிறைய கலர்ல காயின்ஸ் இருக்கும், ரெட், கிரீன், ஒயிட், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயின்ல அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த காயினுக்கு விலை மதிப்பு அதிகம், அதாவது ஒவ்வொரு காயினுக்கு ஒரு கரன்சி. ஓகே, இப்போ 500 ரூபாய் கொடுக்கணும்னா அந்த காயினை கொடுக்கலாம், அந்த பிகாஸ் அந்த காயின் அந்த கரன்சிக்கு ஈக்குவல். அப்படி பார்க்கும்போது அதிக விலை மதிப்பு வாய்ந்த ஒரு காயினா இருந்தது அப்படின்னா ப்ளூ காயின் தான் இந்த போக்கர் கேம்ல. சோ இந்த காயின் ப்ளூ காயின் அதிகம் இருந்ததுனாலதான் அந்த மாதிரி பங்குகளை என்னன்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு ஆலிவ் ஜிங்கோல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளூ சிப் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆக்சுவலி பங்குல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட் லீடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் எடுத்துட்டா இது நம்பர் 1ல இருக்கு, அதாவது லிஸ்டட் ஃபேஸ்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா HDFC பேங்க். ஓகே, அப்ப அது ப்ளூ சிப் ஸ்டாக். அதே வேற எடுத்துட்டா என்ன, பெயிண்ட்ஸ் எடுத்துப்போம். பெயிண்ட்ஸ் எடுத்துக்கும் போது ஏசியன் பெயிண்ட்ஸ், பர்ஜர் பெயிண்ட்ஸ், கன்சாய் நெரோலாக், ஷாலிமாரி, இந்த மாதிரி நிறைய பெயிண்ட்ஸ் இருந்தாலும் அதுல டாப்ல எது இருக்குது, அது மார்க்கெட் லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஏசியன் பெயிண்ட்ஸ். ஓகே, சோ அது ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக். சோ அதை தாண்டி அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில அந்த டாப்ல முதல்நிலை உள்ளது மட்டும்தான் ப்ளூ சிப் ஸ்டாக்கா அப்படின்னா இல்ல, டாப் ஆக்சுவலி 3 மார்க்கெட் கேபிடலைசேஷன் இதை ப்ளூ சிப் ஸ்டாக் சொல்றாங்க. இதுக்கு ஒரு யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ல சொன்னதுனால யூஎஸ்ல $5 பில்லியன், $1 பில்லியன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா irrespective டாலரோ இல்ல ஐஎன்ஆரோ எடுத்தீங்கன்னா 100 கோடி அப்படிங்கிறது 1 பில்லியன். ஓகே, அப்போ 100 கோடி டாலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
7500 கோடி வந்துட்டு தான் நம்மளோட இந்தியன் ருபீஸ்ல வந்துட்டு 1 பில்லியன் சொல்லலாம். நம்மளோட ஐஎன்ஆர் எடுத்துட்டா 100 கோடின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது $5 பில்லியன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ வரைய இருக்கணும் இல்லையா? அதுல வரையற வேல்யூ என்ன? $5 பில்லியன். ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன சொன்னோம், ப்ளூ சிப் ஸ்டாக்ங்கிறது மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதை வந்து அதுக்கப்புறமும் வந்து எதெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக் சொல்லலாம் ஒரு இண்டஸ்ட்ரியில. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டா, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ், மூணாவது பாத்தீங்கன்னா கான்சாய் நெரலாக், ஷாலிமர் பெயிண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பெயிண்ட்ஸ் கம்பெனி இருக்கு. இருந்தாலும் இந்த இதுல மார்க்கெட் கேபிடேஷன் பிரகாரம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட் கேபிடேஷன், ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிடேஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஜர், மூணாவது கான்சாய் நெரலாக். அப்ப இது மூணே வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா டாப் 3 பை மார்க்கெட் கேபிடேஷன். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து மார்க்கெட் லீடர், அதை தாண்டி வந்து டாப் 3 வந்து நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் சொல்லலாம். இதனோட வேல்யூ எல்லாம் வந்து மார்க்கெட் கேபிடேஷன் போது அரௌண்ட் $5 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 7500 அப்படின்னா 35,000 பிளஸ் 25 37,500 கோடி அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல. சோ மோஸ்ட் ஆஃப் தி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஜெனரேட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, என்ன இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் காம்பனன்ட் ஆஃப் இண்டெக்ஸா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இது வந்து டாப் நம்பர் 1ல பொசிஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ்ங்கிறது என்னது, ஒரு கண்ட்ரினுடைய பொருளாதாரத்தை குறிக்கிறது, ஒரு கண்ட்ரினுடைய ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல உள்ளவங்க நிப்டினுடைய இண்டெக்ஸை பார்க்கும்போது நம்மளுடைய இண்டெக்ஸினுடைய ஹிஸ்டரி எடுக்கும்போது லாஸ்ட் 6 months இல்ல 1 year எடுக்கும்போது அப்ப நம்மளுடைய இண்டெக்ஸினுடைய வளர்ச்சி தான் வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி. பிகாஸ் ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல உள்ள மிக முக்கியமான கம்பெனிகள் தான் இந்தியாவை குறிக்கிற கம்பெனிகள். அது HDFC பேங்கா இருக்கலாம், இல்ல TCS இருக்கலாம், ஏசியன் பெயிண்ட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி கம்பெனிகள். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது, growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக் சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்து என்ன சொல்றது, அந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியில முன்னணியில இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பிசினஸ் இல்லைன்னா அந்த டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிசினஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்கள்ல டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணுதான், இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா ஒண்ணுதான். அதாவது வந்து அப்பார்ட் ஃப்ரம் நான் சொல்றது வந்து மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளைண்ட்ஸ், அதெல்லாம் டிஃபரெண்ட். ஓவராலா அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டா நம்பர் 1 மார்க்கெட் லீடர் அப்படின்னு எடுத்துட்டா டிசிஎஸ்க்கு ஆர்டர் கிடைக்கல, டிசிஎஸ் பிசினஸ் டெல்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த மத்த கம்பெனில இன்ஃபோசிஸா இருக்கட்டும், HCL இருக்கட்டும், டெக் மஹிந்திரா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே சரியான பிசினஸ் இருக்காது அப்படிங்கறத ஒரு விஷயம். ஓகே, சரி. ஏன் வந்து இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி லார்ஜ் கேப் ஸ்டாக் இல்லையா? சோ லார்ஜ் கேப் சொல்லலாம், இல்ல வந்து மெகா கேப் கூட சொல்லலாம். மோரலஸ் இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்லாம் மெகா கேப். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈக்விட்டினாவே ஒரு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், எகைன் வந்து ஹைலி வாலடைல். அப்ப அந்த வாலடைல்ல எது வந்து வாலடைலிட்டி கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா இந்த மார்க்கெட் கேப்லேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, மெகா கேப், லார்ஜ் கேப், அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப். அப்ப இந்த மைக்ரோ கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரொம்ப அதிகமா வந்துட்டு ஒரு மார்க்கெட் லைட்டா இறங்கினாவே அது வந்து மார்க்கெட் 1 மடங்கு ஆச்சுன்னா இது 2 மடங்கு 3 மடங்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மார்க்கெட் 1 மடங்கு ஏறிச்சுன்னா இது 2 மடங்கு 3 மடங்கு மேல ஏற ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் வந்து ஹைலி வெரி ஹை வாலடைல் சொல்லலாம், மிட் கேப் வந்துட்டு மீடியம் வாலடைல் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது பார்த்தா லார்ஜ் கேப் அண்ட் மெகா கேப். அப்படிங்கும்போது இந்த இது வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்தாலும் ரொம்ப அதிகமா வந்து விழுகாது, அதே மாதிரி மார்க்கெட் ரொம்ப மேல போனாலும் அதிகமா வந்து போய் ஏறாது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனில ரொம்ப வளர்ந்த கம்பெனிகள், இதுக்கப்புறம் வளர்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனிகள். இப்ப டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டா, டாக்டர் ரெட்டிஸ் வந்து குளோபல் ஃபுல்லா வந்து ஆல்ரெடி அவங்களோட பிரான்ச் எல்லாம் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களுக்கு கேபிட்டல் அதிகமா வரும்போது அது பிரிச்சு வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் மெகா கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் சேஃப். அந்த ஓவரால் ஈக்விட்டி டைப்லயே மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ல கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனாலதான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸை விட அவங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷனா இருக்கணும், அதே டயத்துல இன்ஃபிளேஷன் பீட் பண்ண ஒரு ரிட்டர்ன்ஸா இருக்கணும். அது வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் அ ரேஸ் சொல்லுவாங்க. அது வந்து இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நல்லாவே பொருந்தும். ரொம்ப ஸ்லோவா வந்து போகும், அதே டயத்துல வந்து ஸ்டெடியா போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் டேர்ம்ல 15 வருஷம் 20 வருஷம் போது நல்ல வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியன் பெயிண்ட்ஸ்ல நிறைய பேர், ஏசியன் பெயிண்ட்ஸா இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், நிறைய பேர் வந்துட்டு மேட் குரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, சரி. அப்போ இந்த இதை வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இட் வில் பி பார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் சொன்னேன். அப்ப இண்டெக்ஸ் தான் அப்போ
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பங்குகள் தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை நிர்ணயிக்கிறது இந்த பங்குகள் தான். அப்போ இதை வந்து பீட்டால பார்த்தா இட் ஆல்மோஸ்ட் இட் வில் பி 1. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன ஏறுதோ அதுக்கு ஈக்குவலா தான் வரும். பீட்டா அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி கம்பேர்ட் வித் 1. அந்த 1ங்கிறது நிஃப்டி இல்ல சென்செக்ஸ் அப்படி சொல்லலாம். அப்போ ஒரு ஸ்டாக் நிஃப்டியை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கறத அந்த பீட்டா. அப்ப தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து 1.52 சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா புல்ஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ், எஸ் பேங்க் இதெல்லாம் வந்து அதை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணும். இதுல உள்ள பங்குகள் எடுத்து அந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மெஜாரிட்டி இண்டெக்ஸ் அதை நிர்ணயம் பண்றதுனால இது எல்லாமே பீட்டா வேல்யூ மோரலஸ் அரௌண்ட் 1ல தான் இருக்கும். ஓகே, சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். எப்படி வந்து இந்த பெயர் வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து எடுத்துட்டா இந்த இது வரைக்கும் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ளூ சிப் ஃபண்ட். ஓகே, அப்ப என்ன ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்துனா நம்மளே வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். தட் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். என்ன அந்த ஃபண்ட் அப்படின்னா இந்த மாதிரி பங்குகளை, அதாவது டாப் ஆக்சுவலி மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள பங்குகளை 3 பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணா அது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த நம்மள்ட்ட இருந்து வாங்குற பணத்தை அந்த மாதிரி பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணா அந்த ஃபண்ட் பேர் வந்து ப்ளூ சிப் ஃபண்ட். ஓகே, சோ நீ ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட்ல போனீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து டாப் மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஏஷியன் பெயிண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சப்ளை செயின்ல பாத்தீங்கன்னா டிமார்ட், இந்த மாதிரி எந்த கம்பெனி அதாவது முன்னணி உள்ள கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு அதை வந்து என்ன சொல்றாங்க ப்ளூ சிப் ஃபண்ட் சொல்றாங்க. ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாருக்கு மிக முக்கியமான ஒரு ஃபண்ட் இல்ல மிக முக்கியமான ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு கன்சர்வேட்டிவா இருக்கவங்க, எனக்கு ரொம்ப வாலட்டிலிட்டி தேவையில்ல, இல்ல ரொம்ப வந்து பயப்படுறவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ளூ சிப் ஃபண்ட் ரொம்ப பொருந்தும். இன்னொன்னு எடுத்துட்டா இது யாரு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் ஈக்விட்டி கேட்டகரியில இதுதான் வந்து லோ வாலட்டிலிட்டி உள்ளது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ஓகே, சரி, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது வேற சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஆக்சுவலி பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் மார்க்கெட் ஷேர். இப்போ இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா அதிகமான மார்க்கெட் ஷேர், அதாவது அதிகமான ரெவன்யூ இல்ல அதிகமான, இப்ப வந்து ஒரு பெயிண்ட் கடைக்கு போனீங்கன்னா ஒரு 5 பேர் நிக்கிறாங்கன்னா அந்த 5 பேர்ல 3 பேர் வந்து கேட்கிற பிராண்ட் வந்து ஏசியன் பெயிண்ட். அதாவது அதுக்கப்புறம் தான் பெர்ஜர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நெர்லா கேட்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கும். நீங்க எடுத்துங்க அதே மாதிரி கார் எடுத்துங்க இந்தியால வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 7 பேர் வந்து மாருதி தான் புக் பண்ணுவாங்க, மாருதி சுசுகி தான் புக் பண்ணுவாங்க, ஸ்விஃப்ட் இந்த மாதிரி மாருதினுடைய பிராண்ட் அதிகமா புக் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்போ வந்து அது வந்து ஹை, இட் இஸ் ஹேவிங் தி மோர் மார்க்கெட் ஷேர். ரெண்டாவது பார்த்தா லார்ஜ் அண்ட் எஸ்டாப்லிஷ் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிகள் வந்துட்டு என்ன சொல்றது நல்ல பெயர் பெற்ற கம்பெனியா இருக்கும். இந்த பெயர் பெற்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது வந்து எடுத்தீங்கன்னா சோ இது வந்து ரொம்ப வருஷம் வந்து டிராவல் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், டாடா ஸ்டீல் தான் சொன்னோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ணிருக்க கம்பெனியா இருக்கும். மூணாவது வந்து இதோட கேரக்டர்ஸ் என்ன, ஹைலி வேல்யூட். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வேல்யூஷன் அதிகமா இருக்கும். இதோட பி ரேஷியோ அதிகமா இருக்கும். இதுக்கு வந்துட்டு மக்கள் எவ்வளவு வேணா பணம் கொடுத்து இந்த கம்பெனியை வாங்க ரெடியா இருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி கம்பெனில பாத்தீங்கன்னா பொதுவா யங்ஸ்டர்ஸ் அவ்வளவா வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. they will look for something small cap, mid cap. இது வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த ரிச் பீப்புள் இந்த மாதிரி பர்சன் அதிகமா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாலாவது இதனுடைய பண்பு என்ன, ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட். பேலன்சிங் ஷீட்டுங்க போது என்ன அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கிறது, நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா இருக்கட்டும், இது ரொம்ப வந்துட்டு டெப்ட் வச்சுக்க மாட்டாங்க, மீடியமான டெப்ட் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் உள்ளதான் வந்து இந்த ப்ளூ சிப் ஸ்டாக். அதுக்கப்புறம் பேஸ் குட் டிவிடெண்ட்ஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இதுக்கப்புறம் வளர்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க நெட்வொர்க் வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கோ பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெட்ரோகெமிக்கல் கம்பெனிஸ்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிக்ஸட் ஆக்சுவலி கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப வர்ற வருமானத்துல டிவிடெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த விதத்துல தான் பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட்லாம் இந்த மாதிரி பிராண்டட் வேல்யூல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு, நல்ல வந்து டிவிடெண்ட் கிடைக்கும் அவருக்கு. சோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவருக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் உள்ள கம்பெனி கோகோ கோலா. அடுத்து வந்து குட் வெயிட்டேஜ் இன் இண்டெக்ஸ். ஓகே, சோ இண்டெக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து இந்த கம்பெனி மூவ் ஆச்சுன்னா அந்த இண்டெக்ஸே மூவ் ஆகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சில நாட்கள்ல ஒன்லி ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் மட்டுமே மூவ் ஆச்சுன்னா இந்த என்டையர் ஆக்சுவலி நிப்டி வந்து மூவ் ஆகும். சோ அந்த மாதிரி வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி உள்ள கம்பெனிகளுக்கு. வெரி பாப்புலர் பிராண்ட் நான் சொல்ல வேண்டியதுல நிறைய கம்பெனிகள் சொல்லலாம். ஏசியன் பெயிண்டா இருக்கட்டும், மாருதியா இருக்கட்டும், இல்ல எய்ச்சர் மோட்டார் இருக்கட்டும், இல்ல ஹீரோ மோட்டாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல ஒரு பிராண்ட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றது அந்த நாட்டையே வந்துட்டு இந்த பிராண்ட்ஸ் வந்து இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் கவர் பண்ணிருக்கும். அந்த மாதிரி உள்ள கம்பெனிகள் பார்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அதாவது வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் இந்த கம்பெனிகளை வந்து அவங்க கவர் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கனாலும் மினிமம் வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், கோட்டக் பேங்க், இந்த பேங்க்லாம் இருக்கும். அது ஈவன் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் கேட்டகரியா இருந்தாலும் அதுல இவ்வளவு பர்சன்ட் லார்ஜ் கேப் வச்சுக்கலான்னு இருக்கு. அந்த பர்சன்டேஜ் பிரகாரம் அவங்க இந்த மாதிரி கம்பெனிகளை ப்ளூ சிப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சோ மத்தது தோத்து போனாலும் இது வந்து காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து பண்ணுவாங்க. நம்ம இந்த கேட்டகரியில எப்படி வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது, நிப்டில 50 பங்குகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஓவராலா வந்துட்டு 1600 பங்குகள் கிட்டத்தட்ட வந்து NSE இருக்கு, 5000 பங்குகள் கிட்டத்தட்ட BSE இருக்கு. இதுல எப்படி நான் ப்ளூ சிப் பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ சிப்ல உள்ள ஒரு டாப் ஆக்சுவலா ரேட்டட் ஈக்விட்டி ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணு வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஆக்சிஸ் ப்ளூ சிப், அதை தவிர வந்து கனரா ரொபேகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட், மிர்ரே அசெட் லார்ஜ் கேப், கோட்டக் ப்ளூ சிப், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப், இதெல்லாம் ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் எல்லாமே இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, மார்க்கெட் லீடர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே சரி, இப்போ அடுத்த ஸ்லைடு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு செக்டர் நிறைய செக்டர் இருக்கு. ஓகே சோ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 செக்டர் தான் இருக்கு. இதை தாண்டி எடுத்தா 50க்கும் மேற்பட்ட செக்டர்ஸ் இருக்கு. ஓகே அந்த செக்டர்ஸ்ல நான் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட் கேபிடலேஷன் அடிப்படையில வந்து தேர்ந்தெடுத்து நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இன்னும் சொல்ல போனா இது வந்து நான் 50% பண்ணிருக்கேன். ரிமைனிங் 50% நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட நிறைய வந்து வீடியோ பார்த்திருக்காங்க, நிறைய டிராவல் பண்ணாங்க, எவ்வளவு வந்து நம்ம வந்து சொல்றது இந்த மாதிரி கம்பெனில எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பிளேலிஸ்ட பாத்தீங்கன்னாவே இதெல்லாம் ஈஸியா நீங்க பண்ணலாம். சோ மிச்சம் நீங்க 50% அசைன்மெண்ட் நீங்க தான் பண்ண போறீங்க. அது எப்படி பண்ணணும்ங்கறத நான் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அப்படி பார்க்கும்போது நான் வந்து இந்த செக்டர்லாம் எடுத்திருக்கேன், ஐடி செக்டர் எடுத்திருக்கேன். அதுல எது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், HCL டெக். பிரைவேட் பேங்க் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலேஷன் பிரகாரம் HDFC நம்பர் 1, கோட்டக் ஆக்சுவலி செகண்ட், ஆக்சுவலி ICICI பேங்க் 3. ஓகே இது எல்லாமே மார்க்கெட் கேபிடலேஷன் 1 2 3 அந்த அடிப்படையில் எடுத்திருக்கேன். 2 வீலர் ஆக்சுவலி 3 வீலர் எடுத்தேன், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார், ஈச்சர் மோட்டார். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ல HDFC லைஃப் இன்சூரன்ஸ், SBI லைஃப் இன்சூரன்ஸ், ICICI லைஃப். ஃபார்மா எடுத்தீங்கன்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ், டிவிஸ் லேப்ஸ். சிமெண்ட் ஆக்சுவலி பிராண்ட் எடுத்துட்டு அல்ட்ராடெக், ஸ்ரீ சிமெண்ட், கிராசிம். ரிஃபைனரி எடுத்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, BPCL, இந்தியன் ஆயில். பெயிண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சேன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ் அண்ட் கான்சாய் நெர்லாக். ஓகே சரி, இப்போ இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் நான் எல்லா செக்டரும் உங்களுக்கு காட்டிட்டேன், அதாவது நான் ஸ்டடி பண்ண செக்டர் காட்டிட்டேன். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட செக்டர் இருக்கு. நான் கவர் பண்ண செக்டர் ஏகப்பட்ட செக்டர்ஸ் இருக்கு. அந்த செக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ரோ கெமிக்கல்ஸ். ஓகே ஆக்ரோ கெமிக்கல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா UPL அண்ட் தென் PA இண்டஸ்ட்ரீஸ். ஓகே சோ இந்த பேயர் கிராப் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல்ல மார்க்கெட் கேபிடலேஷன் உள்ள கம்பெனிஸ். சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே சோ இன்னைக்கான அசைன்மெண்ட் என்னன்னா நேம் டாப் 3 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் ஈச் இண்டஸ்ட்ரீஸ். நீங்க வந்து இதே மாதிரி ஒரு 3 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வரையா தேர்ந்தெடுத்து நீங்க கீழே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கும்போது நீங்களும் இந்த வீடியோ புரிஞ்சுட்டதுக்கான புரிதல் எனக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுக்குற ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே உங்களோட ஸ்டடி வந்து நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண அதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இதை வந்து சில பேர் என்ன கேட்கலாம்னா நான் ஸ்டடி பண்ணதுனால நான் சொன்னேன் சார், ஆனா வந்துட்டு சில பேர் நான் இது வரைக்கும் ஸ்டடி பண்ண சார் எப்படி பண்றது தெரியல அப்படின்னு பாத்தீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பாருங்க, ஹூ ஆர் த மார்க்கெட் லீடர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ வந்துட்டு இந்த தலைப்பை போட்டு பிளஸ் கேபிஎஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கும். சோ இந்த வீடியோல எப்படி வந்துட்டு மார்க்கெட் லீடர்ஸ் ரன்னர்ஸை கண்டுபிடிக்கலாம், அதாவது ட்ரெண்ட் லைன் வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருந்தது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு வியூஸ் உள்ள ஒரு வீடியோவும். இதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் டாப் 3 ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எங்க இருந்து இந்த பெயர் காரணம் வந்துச்சுன்னா போக்கர் கேம் வந்துச்சு. அங்க உள்ள அந்த ப்ளூ சிப்புக்கான காயினுக்கு வந்து அதிக வேல்யூ இருந்தனால வந்துச்சு. ஹைலி வேல்யூடு, ஹைலி பிரைஸ்டு, ஹை குவாலிட்டி ஸ்டாக் அண்ட் தென் ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹோல்டிங் இதெல்லாம் வந்து ப்ளூ சிப்னு சொல்றோம். ஓகே இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல உள்ள கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இந்த கம்பெனிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.